பழைய பொருட்கள் விற்கும் கடையின் அமைதியான சூழல். முகில் தன் பாட்டியுடன் கடைக்குள் நுழைகிறான். கடை முழுவதும் தூசி படிந்த பழைய பொருட்கள் நிறைந்துள்ளன. ஒரு தூசி படிந்த பழைய கண்ணாடியை பார்த்தபடி, பாட்டி, இந்த கண்ணாடி பழங்கால கண்ணாடியா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குல்ல பாட்டி அப்படின்னு முகிலன் கேட்டான். கடைக்காரர், தம்பி, இது சாதாரண கண்ணாடி இல்லை, இது மனசை காட்டுற கண்ணாடி, ஜாக்கிரதை. முகில் அதை தொட்டதும் கண்ணாடி லேசாக மின்னுகிறது. முகில் வியப்புடன், என்னது, மனசை காட்டுற கண்ணாடியா? முகில் அதை வாங்கியபடி கடையை விட்டு வெளியேறினான். முகிலனின் வீடு. முகில் தன் நண்பன் ரவியுடன் விளையாடி கொண்டிருந்தான். ரவி தெரியாமல் ஒரு பூந்தொட்டியை உடைத்து விட்டான். முகில் உடைந்த பூந்தொட்டியை பார்த்து, ரவி, நீதானே உடைச்ச? ரவி பயத்துடன், இல்ல முகில், நான் உடைக்கல. ரவி பொய் சொல்றான். ரவி கண்ணாடியின் முன்னால் நின்றான். திடீரென்று ரவியின் முகம் ஒரு நரியின் முகமாக மாறுகிறது. முகில் அதிர்ச்சி அடைகிறான். ரவி உண்மையை சொன்னதும் முகம் மீண்டும் சாதாரணமாகிறது. முகில் ஆச்சரியத்துடன், என்ன இது, ரவி முகம் நரியின் முகம் போல மாறிடுச்சு. முகில் மாயக் கண்ணாடியை உற்று பார்க்கிறான். முகில் இந்த கண்ணாடியை வைத்து மற்றவர்களை சோதிக்கிறான். தெருவில் ஒருவர், நான் தான் இந்த ஊர்லேயே பெரிய அறிவாளி என்று சொல்லும்போது அவர் முகம் கழுதையாக மாறுகிறது. ஒரு கடையில் பொருளை விற்றுவிட்டு இது புதுசு அப்படின்னு பொய் சொல்லும்போது கடைக்காரரின் முகம் முதலையாக மாறுகிறது. முகில் இதை ஒரு விளையாட்டாக நினைத்து சிரிக்கிறான். மற்றவர்களின் பொய்யை அம்பலப்படுத்துவதில் அவனுக்கு ஒரு கர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. முகில் சிரித்தபடி, இந்த கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்கு, யாரு பொய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். முகில் வீட்டு பாடத்தை முடிக்கவில்லை. அம்மா கேட்கிறாள், முகில், ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? முகில் சற்றும் யோசிக்காமல், ஆமாம்மா, ஸ்கூல்லே முடிச்சிட்டேன். முகில் பொய் சொல்றான். முகில் தற்செயலாக அந்த கண்ணாடி முன்னால் போகிறான். தன் முகத்தை பார்த்து அலறுகிறான். அவனது முகம் ஒரு குரங்கு முகமாக மாறுகிறது. முகில் பயத்துடன், ஐயையோ, என் முகம் குரங்கு முகம் போல் மாறிடுச்சு, என்னாச்சு? அவன் பயந்து போய் கண்ணாடியை துடைக்கிறான். ஆனால் முகம் மாறவில்லை. அவன் மனதிற்குள் பயம் வந்து விடுகிறது. முகில் அழுது கொண்டே அம்மாவிடம் ஓடுகிறான். முகில் அழுகையுடன், அம்மா, நான் பொய் சொல்லிட்டேன், நான் ஹோம்ஒர்க் இன்னும் எழுதலை, என்னை மன்னிச்சிடுங்க. அவன் உண்மையை சொன்ன அடுத்த நொடி கண்ணாடியில் பார்த்தால் அவன் முகம் மீண்டும் அழகாக பழையபடி மாறியிருந்தது. முகில் மகிழ்ச்சியுடன், என் முகம் மீண்டும் பழையபடி மாறிடுச்சு. முகில் அந்த மாயக் கண்ணாடியின் ரகசியத்தை புரிந்து கொள்கிறான். பொய் சொல்லும்போது நம் உள்ளம் அழுக்காவதையே கண்ணாடி காட்டியது என்பதை உணர்கிறான். நீதி, உண்மையை பேசுவதே அழகு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.